அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? இன்றைய பிரிவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வார பாடத்தில் இருக்கிற அதை பற்றி ஒரு சின்ன கேள்விகள் கேட்கட்டுமா? நான் ரம்யா, நீ எழுந்திரு. நீ எந்த கிழமையில் பிறந்தாய்? சனிக்கிழமை. சனிக்கிழமை. ராஜா, நீ எழுந்திரு. பள்ளி துவங்கும் நாள் எது? திங்கள்கிழமை. முழு வாக்கியத்தில் சொல்லணும். பள்ளி துவங்கும் நாள் எது? பள்ளி துவங்கும் நாள் திங்கள்கிழமை. மிகச் சரியான விடை. பள்ளி துவங்கும் நாள் திங்கள். சரி ராணி, நீ எழுந்திரு. தர்ஸ்டே, இதன் தமிழாக்கம் என்ன? தர்ஸ்டே, வியாழக்கிழமை. தர்ஸ்டே, வியாழக்கிழமை. பரவாயில்லையே, எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க. சரி, இப்போ இந்த பிரிவிற்கான பாடத்தை நாம் கவனிக்கலாம். இந்த பிரிவில் என்ன தெரியுமா பாடம்? வடிவங்கள். ஆங்கிலத்தில் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதான் வடிவங்கள். அதன் பிறகு எதுவும் வீண் இல்லை அப்படின்ற ஒரு சிறிய கதை. இந்த உலகத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கேற்ப எந்த ஒன்றுமே வீண் இல்லை. அதைத்தான் இந்த கதை உருவாக்குது. சரியா? இந்த கதை சொல்லுது. இந்த கதையோட கருத்து அதுதான். சரியா? இப்போ முதல்ல நம்ம வடிவத்தை பார்க்கலாம். வடிவம் என்றால் என்ன அப்படின்னாக்க, ஒரு பொருளின் உருவ அமைப்பே வடிவம் எனப்படும். அதன் பிறகு ஒரு பொருளை முழுமை அடைய செய்வதற்கும் ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்குமே வடிவம் பயன்படுகிறது. சரியா? இதுதான் வடிவத்தினுடைய விளக்கமும் பயனும். இப்போ சதுரம், அதாவது ஸ்கொயர், வட்டம், சர்க்கிள், முக்கோணம், ட்ரையாங்கிள், செவ்வகம், ரெக்டாங்கிள். சரியா? இப்போ அதில் இருக்கிற பொருள்களை நான் சொல்லட்டுமா? அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சர்க்கிள், வட்டம், வட்ட வடிவ கடிகாரம், வட்ட வடிவ வளையல், வட்ட வடிவ பட்டன், வட்ட வடிவ நிலா, வட்ட வடிவ பொட்டு, வட்ட வடிவ தோசை, வட்ட வடிவ முறுக்கு. எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி. இப்போ பாரு, சதுரம் அதாவது ஸ்கொயர், சதுரமான சதுரங்க பலகை, கேரம்போர்டு, கேரம்போர்டுடைய பலகை அது சதுரம் தான். சதுரமான கடிகாரம். இந்த மாதிரி சதுரத்தில் இவ்வளோ வகை இருக்கு. அதன் பிறகு பாரு, நீண்ட சதுரம், அதாவது செவ்வகம்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வகம். செவ்வக வடிவமான தொலைக்காட்சி, செவ்வக வடிவமான ரூபாய் நோட்டு, செவ்வக வடிவமான நோட்டு புத்தகம், செவ்வக வடிவமான கைபேசி, அதாவது செல்போன், மொபைல், அது செவ்வக வடிவமாக தானே இருக்கு. சரி, அதன் பிறகு பாரு, முக்கோணம், முக்கோண வடிவ சமோசா, அம்பின் குறி, முக்கோணம், அம்புக்குறியோட முக்கோணத்தில் தானே இருக்கும். அதன் பிறகு முக்கோண வடிவ ஐஸ்கிரீம், கோன், ஐஸ்கிரீம் மேலே இருக்கும், அதோடைய கோன் முக்கோண வடிவமாக தானே இருக்கும். முக்கோணமாக வெட்டி எடுக்கப்பட்ட பிறந்த நாள் கேக், முக்கோண வடிவமாக வெட்டி எடுக்கப்பட்ட பீஸா. இதெல்லாமே முக்கோண வடிவத்தை காண்பிக்கின்றது. சரியா? இப்போ வடிவங்களை சொல்லிட்டேன், அதற்கு உண்டான ஆங்கில பெயர்களை சொல்லிட்டேன், அதற்கு இருக்கின்ற பொருள்களையும் நான் சொல்லிட்டேன். இப்போ கதையை நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஜாலி கதை. இந்த கதையுடைய பேரு எதுவும் வீண் இல்லை அப்படின்ற ஒரு பேரு. ஒரு விவசாயி, அவர் தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படின்னாக்க 2 குடம், பெரிய பெரிய பிளாஸ்டிக் குடம் 2, அதாவது நெகிழி. அந்த குடத்தை
அதோடைய கழுத்தில் வந்து கயிறை கட்டியிருக்காரு. 2 குடத்துலேயும் தண்ணியை நல்லா ரொப்பிட்டாரு. கயிறை கட்டி அந்த சைக்கிள் மிதிவண்டி பின்னாடி அந்த கேரியர் இருக்கும் இல்லையா, பின்னாடியில் உட்காந்துட்டு போவோமே, அதில் தொங்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதில் ஒரு குடம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு குடம் கேட்குது, ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்க அப்படின்னு. இல்லை, என்னால் வந்து அந்த விவசாயிக்கு உபயோகமே இல்லை, நான் வந்து ரொம்ப வீணு, நான் ரொம்ப வேஸ்ட்டு, உங்ககிட்ட தண்ணியை ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தாக்க முழுசாக நீ வீட்டுக்கு போய் சேர்ற, ஆனாக்க நான் வந்து ஓட்டையாக இருக்கிற ஒரு குடம், நான் என்கிட்ட தண்ணியை ஊற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தாக்க தண்ணியே இல்லை, காலி ஆயிடுச்சு, எல்லாமே கீழே கொட்டிடுச்சு, அதனால் என்னால் எந்த ஒரு உபயோகமுமே இல்லை அப்படின்னு அது ரொம்ப வருத்தப்படுது. அது இன்னொரு குடம் சொல்லுது, கவலைப்படாத, எதுவுமே வீண் இல்லை உலகத்தில், கவலைப்படாத, எந்த ஒரு பொருளுமே உபயோகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 குடமும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு, ஏன்பா நீனு வர வழியில் நீ பார்த்ததே இல்லையா, பாரு நீ வர்ற வழியில் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஓட்டையாக இருக்கிற குடம் இப்படி திரும்பி பார்த்தாக்க அது வர வழியிலெல்லாம் செடி கொடிகள் நல்லா பூத்து குலுங்கியிருக்கு, மரம் செடி கொடிகள் நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு. எப்படி? அந்த ஓட்டையான குடத்துலேருந்து தண்ணி எல்லாம் நல்லா சிந்தி தண்ணி கீழே விழுந்து அது வழி முழுக்க அப்படியே தண்ணி நிறையா கொட்டிடுதா. அந்த தண்ணி கொட்டினதுனால அந்த செடிகள் எல்லாமே வந்து நல்லா முளைச்சிருச்சு, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. அப்போ தான் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் உபயோகமாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிது. அப்போ அதான் அந்த இன்னொரு குடம் சொல்லிச்சு, நான் தான் சொன்னேன்ல எதுவுமே வீண் இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு அந்த மனசை வந்து அதுக்கு ஆறுதல் படுத்துது. இந்த குடத்தில் தண்ணியை ஊற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எப்படி ஊற்றுனோமோ அப்படியே முழுமையாக போய் சேருது. இந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போனாக்க வழியிலெல்லாம் கீழே கொட்டிட்டு சிந்திட்டு போனாலுமே, வீட்டுக்கு போகும்போது காலியாக போனாலுமே, ஆனாக்க செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினதுனால செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. சரியா? அதனால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே வீண் இல்லை, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். சரியா? புரிஞ்சுதா? இந்த கதை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழம்மா. சரி, இப்போ இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தேன், அதுலேருந்து 2 கேள்விகள் கேட்கட்டுமா? விக்னேஷ், நீ எழுந்திரி. இது என்னம்மா வடிவம்? ஸ்கொயர். தமிழில் சொல்லு. சதுரம். சரி, இந்த வடிவத்தில் இருக்கிற பொருள்கள் ஏதாவது 2 சொல்லு பார்க்கலாம். கைக்குட்டை, பிளாக் சாக், பிஸ்கெட். பரவாயில்ல, நல்லா சொல்லிட்டியே. பகவதி, நீ எழுந்திரி. இது என்ன வடிவம்? வட்டம். சரி, இந்த வடிவத்தில் இருக்கிற ஏதாவது பொருள்கள் 2 சொல்லு பார்க்கலாம். சக்கரம், கடிகாரம். பரவாயில்லையே, எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க. தீபிகா, நீ எழுந்திரி. தமிழம்மா வந்து வடிவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன், வடிவம் என்றால் என்னன்ட்டு. எங்க சொல்லு பார்க்கலாம். ஒரு பொருளின் உருவத்தை முழுமையடைய செய்வது தான் வடிவம். ஒரு பொருளை முழுமை அடைய செய்வது தான், ஒரு பொருளின் உருவத்தை முழுமை அடைய செய்வது தான் வடிவம். சரியா? சரி, பரவாயில்லையே, எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டு பாடம் கொடுக்க போகிறேன். வடிவங்கள் அதை வரைஞ்சிட்டு அதுக்கு உண்டான பொருள்கள் ஏதாவது ஒரு 3 பொருள்களை எழுதி வண்ணம் தீட்டி அதோடைய பெயரை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அதில் புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரியா? அடுத்த வகுப்பில், அடுத்த பிரிவில் நான் உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆவலுடனும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.